இதை வந்துட்டாரு. தங்கான சம்பாய் போது இடம் விட்டுக்குங்க. கொடுக்குறோம். வெற்றி நாயகனே, வினை தீர்க்கும் வேலவனே. இது வணக்கம் மலேசியாவின் நேரடி நிலவரம். 8:39 கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட வெள்ளி ரதம் தற்போது லெபோ அம்பாங் பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் வெள்ளத்துல மிதந்து சென்று கொண்டிருக்கின்றதாக சொல்லணும். அந்த அளவு மெதுவாக ரதம் ஊர்ந்து சென்ற வண்ணம் இருக்கிறது. 13 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஏறத்தாழ 16 மணி நேரம் எடுக்கும்னு நம்பப்படுது. இது நம்முடைய நாட்டில் நடைபெறுகின்ற பெரிய சமய ஊர்வலம். ஏறத்தாழ 100,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வெள்ளி ரதத்தோடு பாத யாத்திரையாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். நாளை பிற்பகல் 3 மணி அளவில் வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தல வளாகத்தை அடைந்த பிறகு சேவர் கொடி ஏற்றப்பட்டு தைப்பூச திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். இந்த லெபோ அம்பாங் பகுதியை பார்த்தீங்கன்னா நம்மவர்கள் அதிகமான அளவு வியாபாரம் செய்யும் இடம். அதனால அவர்கள் தங்களது கடைகளுக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு தங்களுடைய காணிக்கையை செலுத்தி அர்ச்சனை செய்து தங்களுடைய அன்பை முருகப்பெருமானின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆக நேயர்களே, இன்றைய தினம் வெள்ளிரத ஊர்வலத்தின் தைப்பூச வணக்கம் மலேசியாவின் தைப்பூச நேரலை இத்தோடு நிறைவை காணுகிறது. நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் நம்முடைய வணக்கம் மலேசியா அரங்கத்திலிருந்து தைப்பூச நேரலை நிகழ்ச்சியில் இணைய மறவாதீர்கள். உலகம் முழுமையும் இருந்து முருகன் திருத்தலங்களில் தைப்பூச திருவிழாவை நேரடியாக உங்களுக்கு கொண்டு வருகிறோம். வணக்கம் மலேசியாவின் Facebook, TikTok, YouTube தொடர்ந்து இணைந்திருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர்.